ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கல்பனா நந்தகுமார். இன்றைக்கி கடப்பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பச்சைப்பருப்பு வேக வைக்கிறது, உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது, அந்த மாதிரி ஒர்க்கு எதுவுமே இதில் கிடையாது. கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடப்பா செய்கிறதுக்கு நான் கடலைப்பருப்பு இந்த கப்பில் அரை கப் அளவு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 1 hour ஊற வச்சோம் அப்படின்னாக்கா போதும். இதுக்கப்புறமா இதை ஊற வச்ச பருப்பை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது ஒரு 4 ஸ்பூன் அளவு இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. அது கூட பச்சை மிளகாய் 2, 8 பல் பூண்டு, இஞ்சி 2 இன்ச் அளவுக்கு அது துண்டு துண்டாக நறுக்கி போட்டிருக்கேன். அடுத்தது பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு, அதையும் சேர்த்துக்கோங்க. கசகசா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது ஊற வச்ச கடலைப்பருப்பை நான் இந்த மாதிரி நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். இதில் இன்னமும் தண்ணி சேர்க்க வேண்டி வரும். பேன் சூடாக இருக்குது. நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 2 கிராம்பு, 1 பட்டை. கடுகு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பெரிய சைஸ் வெங்காயம். இது கூட சேர்த்துக்கோங்க. இதை வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கட்டும். இது நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது மூடி போட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். இது கொதிக்கட்டும். ஒரு 2 minutes கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நிறையவே நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இல்லைன்னா உடனே கெட்டியாயிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கெட்டியாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக கடப்பா அப்படின்னா கும்பகோணம் ஸ்டைலில் இல்லை தஞ்சாவூர் ஸ்டைலில் பச்சைப்பருப்பு போட்டு செய்வாங்க. அது கூட உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுவாங்க. இப்போ பச்சைப்பருப்புலாம் நம்ம வேக வச்சு எடுத்து தான் ஆட் பண்ண முடியும். இது கடலைப்பருப்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது அப்படியே டைரெக்டாக நம்ம அரைச்சிட்டு அப்படியே சேர்த்துடலாம். இது வேகும்போது நமக்கு நல்லா தெரியும். அப்படியே சின்னதாக பபுள்ஸ் மாதிரி வரும். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். கடப்பா நல்லா கொதிக்குது. கெட்டியாயிடுச்சு. இவ்வளோ கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிலருக்கு கெட்டியாக இருந்தால் ஓகேன்னா விட்டுடலாம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
இது எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணாலும் திரும்ப திரும்ப கெட்டியாயிடும். நான் 1/2 கப்பு அளவு தான் கடலைப்பருப்பு சேர்த்துருந்தேன். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இந்த கையேந்தி பவன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் தான் வச்சுருப்பாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவசரத்துக்கெலாம் இதெல்லாம் நம்ம செய்யலாம். இது இட்லி தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குட்டி 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 குட்டியாக பபுள்ஸாக வரும். அது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு. கடப்பா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.